எந்த படத்துக்குமே சிம்பு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணதா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. அவர் தான் டைக்கா கொடுத்துட்டு போவார் எல்லாருக்குமே. வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதன் மூலமாக தானு ரெண்டு பக்கமே பிரச்சனையில் பேலன்ஸ் பண்ணாமல் அஸ்வத் மாரிமுத்து வெயிட்டிங், இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து டிராகனை கொடுத்ததுக்கப்புறம் சிம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறாரு, தானு வெயிட் பண்ணுறாரு. சிம்பு உங்களுக்காக டேட்டா வச்சுக்கிட்டு சும்மா இருக்க உட்காந்துருக்காரு. வெற்றிமாறன் மாஸ்க்குள்ளே போயிட்டார். ஹாய் ஹலோ வணக்கம் சினிக்கான நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். அரசன் மூவி டிராப் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வளம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி பல உண்மைகள் தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சோ அரசன் மூவி டிராப்பா எந்த அளவுக்கு உண்மை? அது பிரச்சனைக்குரியதே ஒரு படமாகவே தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய படம், உங்களுக்கு செப்டம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம். சிம்பு இவருக்காக வெயிட் பண்ணுறாரு. எந்த படத்துக்குமே சிம்பு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணதா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. அவர் தான் டைக்கா கொடுத்துட்டு போவார் எல்லாருக்குமே. பட் வெற்றிமாறன் படம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கதை பிரமாதமான ஒரு கதைங்கிறதுனால, நிஜ கதைங்கிற ஒரு விஷயம், வெற்றிமாறன் ஆல்ரெடி வட சென்னையை கொடுத்து ப்ரூவ் பண்ணுவார், தனுஷை வேற லெவல் கொண்டு போனதுனால சிம்பு வெயிட் பண்ணுறாரு. பட் இங்கே கட் பண்ணிங்கன்னா வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதன் மூலமாக தானு ரெண்டு பக்கமே பிரச்சனையில் பேலன்ஸ் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருக்காரு. வெற்றிமாறன் முழு சம்பளம் வாங்கிட்டார். இப்போ சூர்யா டேட் தரல. ஸோ இவர் விடுதலை 1-2க்கு போனதுக்கப்புறம் சூர்யாவுக்கு இருந்த வெற்றிமாறன் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு மிஸ் ஆகுது. அவர் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் வேணுங்கிறது மாதிரி சூர்யா அவர்கள் கேட்குறாங்க. இப்போ அவரு டென்ஷன் ஆகிறாரு, என்கிட்டே பவுண்டட் ஸ்கிரிப்டா அப்படின்னு. அது ஒரு பிரச்சனை. இதற்காக யூஎஸ்ஏலாம் போய் அந்த அனிமேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அதனுடைய அந்த கால மாடுகள் வித்தியெல்லாம் பண்ணி இங்கே ஒரு மாடை வளர்த்து அதுக்கு வேண்டிய ஒரு ப்ரோமோ கிடையாது. பட் அது சூர்யா ட்ரைனிங் எடுத்த ஷூட்லாம் பண்ணி நீ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணுறீங்க, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ செலவு வாடிவாசலில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரேக் ஆகுது. சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வருது இங்கே. அதன் பேரில் பிரேக் ஆகுது. அந்த டேட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண வெற்றிமாறன் டக்குன்னு விடுதலைக்குள்ளே போகிறாரு. விடுதலை பார்ட் 1க்கு போகிறாரு, ஓடிச்சு, வருஷம் ஓடிச்சு. 2க்கு போனார், ஒரு 3 வருஷம் கண்ணு முடிக்கிற டக்குன்னு ஓடிச்சு. மீண்டும் இதுக்குள்ளே பண்ணலாம் போது திரும்பியும் ஒரு 1.5 வருஷமாக, அது 1.5 வருஷத்துக்கு டேட் வேணும்னு கேட்குறாரு. வெற்றிமாறன் படமே பார்த்தீங்கன்னா அவர் எப்போ ஆரம்பிக்கிறாரு, சொன்ன டைத்துக்கு பண்ணுவார்னா கொஞ்சம் டைம் எடுத்துடும் அவருக்கு. இப்போ இதுவே ஒரு ஷார்ட் பீரியடு ஃபிலிம் தான். நான் 3 to 6 months தான் நான் உங்களுக்கு இந்த படம் பண்ணி தருவேன்னா சிம்பு ப்ராஜெக்டில் தானுக்கிட்ட பேசுறது 6 மாதத்துக்குள்ள வருமா இல்லை அது மேலே தாண்டுமா 12 மாதம் ஆகுது தெரியாது நமக்கு. அப்போ சிம்பு இந்த கேப்பில் வரும்போது சிம்புக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. இப்போ வெற்றிமாறன் போது உடனே கொடுக்குறாரு. அங்கே என்னென்னா அந்த ராஜ்குமாரோடைய டைரக்ஷனில் பார்க்கிங் டைட்டோட படம் பண்ணும்போது தான் அந்த ப்ரொடியூசர் ஒரு சின்ன சிக்கல் வருது அங்கே. அப்போ அதில் அவர் பிரேக் பண்ணுறாரு. அந்த டேட் இருக்கு. சிம்புக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் கிளாஷ் கிடையாது, அந்த ப்ரொடியூசருக்கு ப்ராப்ளம். அதனால இந்த சிம்பு 49 ஃபிலிமை கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேங்கிறார். நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் டேட் வேஸ்ட் ஆகும் எனக்கு, நான் வேறு யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கும்போது தான் அவர் ப்ரொடியூசர் ஓகே சிம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டார். அந்த டேட் தான் வெற்றிமாறனுக்கு கொடுத்தது. அப்போது அந்த 49 ஃபிலிம் ராஜ்குமார் ஃபிலிம் கொஞ்சம் தள்ளுறாரு, அடுத்த படம் பண்ணிப்போம் அப்படின்னு. வரிசை லைனப்பில் 4 படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து வெயிட்டிங், இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து டிராகனை கொடுத்ததுக்கப்புறம் சிம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் விடுதலை இந்த படம் வெற்றிமாறன் படம் கொஞ்சம் தள்ளுறது மாதிரி இருந்தால் நீங்கள் அஸ்வத் மாரிமுத்துக்கு உடனே டேட் கொடுத்துருப்பார் சிம்பு. அந்த படம் இந்நேரம் முடிஞ்சிருக்கும், அது பெரிய பிரேக் அமைஞ்சிருக்கும். இப்போ அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த டிராகன் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து சிம்புக்காக வெயிட் பண்ணி அவரு ரொம்ப லாங் டியூரேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அது தள்ளுது. ராஜ்குமார் படம் தள்ளுது, தேசிங் படம் தள்ளுது. 3 படமே சிம்புக்கு தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த படம்க்கு தள்ளிடுச்சு. செப்டம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம் தள்ளுது. நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கிறாங்க. சம்பள பிரச்சனை, வெற்றிமாறன் ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டார் தானுக்கிட்ட. சூர்யாவுக்கு அவருக்கு ப்ராப்ளம், அதை கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் இதுக்குள்ளே போக முடியும். இதுக்கிடையில் வட சென்னை பண்ணும்போது தனுஷ் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாரு. 20 கோடி ரூபா கொடுத்தா தான் என்ஓசி தருவேன், என்னுடைய நேம் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றார், கேரக்டர் நேம்ஸை. அதுக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த பிரச்சனையில் செப்டம்பர் மாதம் தள்ளிச்சு. சிம்பு பரவாயில்ல எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க சார் பண்ணிக்கோன்னு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் ப்ரோமோ பண்ணும்போது தான் அவர் நேராக தாய்லாந்து புக்கட் ஐலாண்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறார் சிம்பு. இந்த கேப்பில் எல்லா பிரச்சனையும் முடியுது. இப்போ ஆரம்பிக்கும் போது அக்டோபர் 17 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. சிம்பு சைடும் சொல்லிட்டாங்க.
ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் வந்து நார்த் மெட்ராஸு, நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே வந்து செட்டில் ஷூட். இது ப்ரோக்ராம் எவ்ரிதிங் கன்ஃபார்ம். பட் இங்கேயும் சின்ன ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கிடையில் என்னென்னா வெற்றிமாறன் வந்து ஒரு 3 படம் பண்ணுறாங்க. ஸோ பேட் கேர்ள் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது ஒன்று பண்ணாங்க. நல்ல ஒரு நேம் வந்து இந்த படத்துக்கு அவர் கிடைச்சிது சமூகத்தில். அதாவது மேட்ரே ஒரு மாதிரி மேட்ரே, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. பேட் கேர்ள் ரிலீஸ் ஆகிருக்கு, பேசப்படக்கூடிய ஒரு படம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த வாடிவாசல் வாங்கின பணம் ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டார் இல்லைங்களா, அவருடைய ரெமினேஷன் ஒரு 19 கோடி 20 கோடின்னு நினைக்கிறேன். வாங்கி இந்த படங்கள்ல பூரா இறச்சிட்டார். பேட் கேர்ள் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. மனுஷி சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு. அருண் டைரக்டர் கோபி நாயர் பண்ண படம், அது நிறைய பிரச்சனைக்குள்ள ஒரு படமாக போய் மாட்டுது. சென்சாரில் வச்சா சிஸ்டர் வச்சுக்கிட்டே இருக்காங்க, படமே துண்டு துண்டாக போயிடுச்சு. நீங்கள் படமே பார்க்க முடியாது. இப்போ திரும்பி ரீஷூட் பண்ணணும். ரீஷூட் பண்ணோம்னா கதை மாறும். வெற்றிமாறன் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் நான் தயாரிப்பு கம்பெனி இழுத்து முடுறேன், படமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த படத்தை தூக்கி அப்படியே தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் தான் மாஸ்க் திருப்பி தயாரிக்கிறாரே. இல்லை, மாஸ்கில் வந்து அவர் வந்து ப்ரொடியூசராக உள்ளுக்குள்ள வரல, இந்த படத்துக்கு ஒரு வழிகாட்டுதலா, ஐ மீன் ஒரு அட்வைஸரா, ஸோ அந்த மென்டோராக தான் உள்ளே வர்றார். ப்ரொடியூசர் பேரில் கிடையாது அவருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் பண்ணதுடைய விளைவு தான். நீங்கள் புதுசுன்னா அவர் தூக்கி போட்டிருப்பார். இந்த 3 படம் கமிட்மெண்ட்டில் உள்ளே இறங்கிட்டார். இப்போ மனுஷி இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பல கோடி இதில் லாஸ் தூக்கி போட்டார். இப்போ இந்த மாஸ்க் ஒன்று தான் இப்போ கையில் இருக்கு அவருக்கு. இப்போ நான் மென்டல் டென்ஷனில் இருக்கேன், படம் பண்ண முடியாது. ஸோ இந்த அரசன் படத்தை இப்போதைக்கு நான் ஆரம்பிக்க முடியாது, அதில் ஆரம்பிச்சு இதுக்குள்ளே போக முடியாது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னதால தான் இப்போதைக்கு அந்த படம் ட்ராப் அப்படின்ற ஒரு தகவல் போயிடுச்சு. ஓகே, இது வரைக்குமே எந்த டேட் ஆரம்பிக்க போகிறாங்கன்றது தெரியாது. சிம்பு இப்போ இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவருக்கும் ஒரு சிக்கல் வருது. அஸ்வத் மாரிமுத்து படம் டிசம்பர் 1st வீக் வந்து அந்த படம் ஆரம்பிக்க வேண்டியது. இப்போ அதுவும் தள்ளு. இப்போ சிம்புக்கு டோட்டலாகவே வந்து இதை நம்பி, இந்த அரசனை நம்பி புருஷனோட கதையா 3-4 படமே இப்போ தள்ளு லிஸ்ட்டில். அவருக்கு கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல சிம்புக்கு. அஸ்வத் மாரிமுத்து பொறுத்து பார்க்குறதுல அவர் வேற படத்துக்கு போயிட்டாருன்னா திரும்பி வரதுக்கு 1 வருஷம் ஆகும் அவருக்கு. 3 ரேட்டு வெயிட்டிங். இப்போ சரியா, இப்போ வெற்றிமாறன் இதுக்குள்ள வெளில வர முடியாது தெளிவாக சொல்லிட்டார். படம் இப்போதைக்கு ட்ராப். இது எப்போ திரும்பி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வெற்றிமாறன் கையில் மட்டும்தான் இருக்குது. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறாரு, தானும் வெயிட் பண்ணுறாரு. சிம்பு உங்களுக்காக டேட்டா வச்சுக்கிட்டு சும்மா இருக்க உட்காந்துருக்காரு. வெற்றிமாறன் மாஸ்க்குள்ளே போயிட்டார். அதில் மாஸ்கில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு, 2வது ஆண்ட்ரியா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொடியூசர் மாஸ்கில். இப்போ அந்த படத்தை வந்து அந்த ஆண்ட்ரியா சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ போட்ட பணத்தெல்லாம் ஓரளவு எடுக்கணும்னா இதனுடைய பிஸ்னஸ் வச்சு தான் எடுக்கணுங்கிற அந்த ஒரு கணக்கில் அவர் டோட்டலாக ஒரு டிப்ரெஷனில் வெற்றிமாறன் போய் உட்காந்துட்டார். இப்போ எப்போ வரும்னு தெரியாது. அதனால தான் இந்த படம் இப்போ தள்ளி போகுது. சிம்புவுக்கும் தெரியாது. சிம்பு சைடு என்கொயரி பண்ணும்போதும் எப்போனே தெரில சார் எங்களுக்கு, அவங்க வெயிட்டிங். இதில் ஹீரோயின் சமாதானகிட்டெல்லாம் வேறு பேசிட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நான் வட சென்னையே சிம்பு சம்மந்தம் பண்ண வேண்டிய படம். இப்போ இவங்க வந்து அவங்க சொந்த படத்துக்குள்ளே போகிறாங்க சம்மந்தம். அவங்களுக்கு 4 படம் கமிட்டட் போகுது. அவங்க போனாலும் திரும்பி இதுக்குள்ளே வரமாட்டாங்க. எப்பவுமே ஒரு லைன் அப்பில் கரெக்டாக அசம்பிள் ஆச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டா தான் எல்லாமே நடக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா எல்லாமே சேதரடிப்பாங்க. ஸோ அப்போ அரசனில் சமந்தாவை பார்க்கலாம், சமந்தா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் வெற்றிமாறன் உள்ள வரும்போது அவங்க டேட் இல்லைனாங்கன்னா மிஸ் ஆகும், சம்மந்தம் மிஸ் ஆகும். சிம்புடைய கேரியரில் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம், பிரமாதமான ஒரு கதை, நிஜ கதை. சிம்பு எல்லார்ட்டையுமே வாங்கி போய் பார்த்துட்டு வந்துட்டார். மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தருடைய கேரக்டர் தான் எடுத்து பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. வெற்றிமாறன் அந்த படம் மாஸ்கில் உட்காந்ததுனால இப்போதைக்கு ட்ராப் ஆகிருக்கு. எப்போ ஆரம்பிக்கிறது தெரியல. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனுஷோட தொடர்ந்து வெற்றிமாறன் படம் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு கிளாஷுமே வரல. வேற ஹீரோக்கு அவர் போனதே மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தது. அதுக்கப்புறம் சூர்யாவோட வாடிவாசல் ட்ராப் ஆச்சு, சூர்யா வெற்றிமாறன் கிளாஷ். இப்போ சிம்புவை இப்படி ட்ரீட் பண்றது சரியா? இல்லை, சரியில்லை தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஹீரோட்ட டேட் வாங்கிட்டீங்க, அவர் வெயிட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் பல கோடியில் இறங்கிட்டு ரெடியாக இருக்காங்க போது நீங்கள் படம் பண்ணுறதுக்கு என்ன வலிக்குது? மற்ற நம்மளுடைய பர்சனல் 1000 விஷயங்கள் இருக்கும். நீ இவர்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க. நம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஆவின் பூத்து போயிட்டு செட்டு போட்டிருக்காங்க. மழை வந்தால் வேஸ்ட் ஆகும், நீ செட்டு வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் திரும்பி ரீசெட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு தடவை போட்டு மழை வந்து டேமேஜ் ஆகி செகண்ட் டைம் போட்டிருக்காங்க. இப்போ திரும்பி புயல்லாம் வந்துட்டு இருக்கு வேற. திரும்பி 3வது தடவை மழை வந்து டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பி போடணும் செட்டு. அதில் எவ்வளோ லாஸ் ஆகும் உங்களுக்கு? அப்போ அதான் வெற்றிமாறன் த பெஸ்ட் டைரக்டர். அவருடைய படங்கள் பேசப்படுது. நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷுக்கு அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலைன்னா தனுஷ் தான் வெற்றிமாறன் அறிமுகப்படுத்துறாரு. அதாவது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தது தனுஷ்.
இப்போ அந்த ஒரு நன்றி வந்து வெற்றிமாறனுக்கு இருக்கு. ஆனால் தனுஷ்க்கு அவருக்கு ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு இருக்கு வடசென்னை 2ல. அது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னே தெரியல. அது ஒரு பக்கம். வாடிவாசலில் சூர்யாவும் வெற்றிமாறனுடைய பிஹேவியர் கொஞ்சம் மாறின டேட்டுன்னு கேட்கும்போது சூர்யாவுக்கு மற்ற படங்கள் நிறையா போகுது. ஒரு படத்திலே 2 வருஷம் வந்து ஹீரோ கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் சூர்யா விலகுறாரு. இப்போ சிம்புவும் பார்க்குறாரு. சிம்புக்கு அடுத்த படத்துக்குள்ளே போயிட்டாருன்னா திரும்பி ஒரு வெளில வரதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இதில் பல கோடியில் இறக்கின ப்ரொடியூசர் வந்து தானும் வாடிவாசல்லையும் நிறையா லாஸ் ஆகிடுச்சு, இதுலேயும் நிறைய செலவு பண்ணிட்டாரு. அப்போ அவர் அப்படியே உட்காந்துருக்கணும், வட்டிக்கு வாங்கிட்டு கடனை வச்சுக்கிட்டு வட்டி கொடுத்துட்ருக்கணும் ஒரு பணத்தை. இப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க, மாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துட வேண்டியதானே. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து பண்ணலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. பட் இதுக்குள்ளே வேற ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம அடுத்த இன்டர்வியூல என்ன தெரிஞ்சுட்டு நம்ம பேசுவோம். ஓகே. அண்ட் வந்து மாஸ்க்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் தராரு அப்படின்னா சிம்புவை கம்பேர் பண்ணும்போது கவின் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது, இப்போதான் வளர்ந்து வர ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு, சிம்புவை வந்து ஹோல்டுலேயே வைக்கிறது. ஏன்னா சீனியாரிட்டி வைஸ் இட் இஸ் சிம்பு இல்லையா? கண்டிப்பா அது வந்து நீங்க சொல்றது உண்மைதான். பட் இங்க கவின் சிம்புங்கிற மேட்டருக்குள்ள போக வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். நான் காரணம் இதுக்குள்ள ப்ரொடியூசர் அவர் இருக்கிறதுனால. ஸோ ரெண்டாவது மாஸ்க்ல நீங்க தானே இப்போ ப்ரொடியூசரா இல்ல மென்டாரா வராரு. என்னன்னா நான் திரும்ப சொல்றேன், இந்த மனுஷிலையும் பேட் கேர்லையும் இருந்த ஒரு பெரிய டேமேஜ்ல இனிமேல் படம் தயாரிக்க மாட்டேன்னு சொன்னதுடைய விளைவுல தூக்கி போட்டார். இதுக்குள்ள ஆல்ரெடி ப்ரொடியூசர்னா பணம்லாம் உள்ள இறக்கிருக்காரு. இப்போ அதனால அந்த போட்ட பணத்தை எடுக்கணும் இல்லையா, அந்த ஒரு கணக்குல இருக்காரு. பட் ஓகே, அது நியாயமானது, மறுப்பதற்கு இல்லை. அது ஆண்ட்ரியா ஒரு ப்ரொடியூசர். அதில் நீ ஆண்ட்ரியா உட்கார வச்சுட்டு நீங்க பிசினஸ் பண்ண ஃபோன் காலில் பேசலாம், 1008 விஷயங்கள் ஃபோனில் பிஸ்னஸ் பேசலாங்க, தப்பு இல்லை. ஸ்பாட்டில் உட்காந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே என்னமோ வேற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் நம்ம. ஓகே. பட் சிம்பு வெற்றிமாறன் கிளாஷ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, இல்லாமல் கிடையாது. அதெல்லாம் தள்ளி போகுது. நீங்கள் 3 தடவை தள்ளி போயிடுச்சு படம் டேட். செப்டம்பர் மிஸ் ஆச்சு, அக்டோபர் மிஸ் ஆச்சு. ஸோ நவம்பர் பிளான் பண்ணாங்க, நவம்பர் இப்போ மிஸ் ஆகுது. நீங்கள் மாஸ்க் 21, 22 தான் ரிலீஸ், 21 தான் ரிலீஸு. அதற்கு பிறகு வந்து படத்தோட ரிசல்ட் வேற ஒன்று வரணும் இல்லையா, அது வந்து என்ன வரும் தெரியாது இல்லையா. ஆனால் இந்த படம் நடக்குமா நடக்கான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில வெற்றிமாறன் உருவாக்கிட்டார். சிம்பு சைடு ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பு சைடு ப்ராப்ளம் இல்லை. அவர் தெளிவாக இருக்காரு, எப்போ கூப்பிட்டாலும் வந்து நடிகர் ரெடியாக இருக்காரு. இப்போ அவர் இதற்காக வந்து ஒரு 10 கிலோ வந்து தன்னுடைய பாடியை இழைச்சிருக்காரு, ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. பட் வெற்றிமாறன் கையில தான் இருக்கு, அரசன் உருவாகுமா உருவாகாதா. ஸோ தனுஷோட இன்டர்ஃபியர் இதில் இருக்கா இல்லையா, இப்படிலாம் சில கேள்விகள் போகுது. ஐஸ்வரி கணேஷுடைய படத்தில் சிம்பு 3 படம் கமிட் பண்ணி போயிருக்காரு. ஏற்கனவே வந்து ஐஸ்வரி கணேஷ் சிம்பு படத்தினா இது நிறைய சிக்கல் ஒன்று ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு. இப்போ சிம்புக்கும் ஐஸ்வரி கணேஷருக்கும் ஒரு மேட்ரு இருக்கு, தனுஷுக்கும் சிம்புக்கு வெற்றிமாறனுக்கும் ஒரு கிளாஷ் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு மேட்ரு சிக்கலில் போயிட்டு இருக்கு இந்த படம். இப்போ இருந்து எப்படி ரிலீஃப் ஆகி வெளில வருது. இந்த பக்கம் இந்த தானு கிட்ட வாங்கின படத்தை வெற்றிமாறன் படம் பண்ணி தரணும். ஸோ சூர்யா இல்லை, மிகப்பெரிய டிராப். ஆனாலும் அவர் தயாரிச்சு நான் பண்ணுவேங்கிறார் வெற்றிமாறன் சூர்யா வச்சு. அவருடைய ஹோப் கொடுக்கிறார் தெரியாது, சூர்யா பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. மிகப்பெரிய ஒரு வந்து இடியாப்ப சிக்கல். இதுக்குள்ள சிம்பு உள்ள இறங்கி சில விஷயங்கள் பேசணும். ஐஸ்வரி கணேஷ்ட பேசினாங்கன்னா இது சிக்கல் கொஞ்சம் அதுல இருந்து முடிச்சு ரிலீஃப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை தனுஷ் ஐஸ்வரி கணேஷோட 3 படம் பண்றாரு. ஸோ இந்த படம் வந்து வடசென்னை 2 இருக்குமா, ஒருவேளை இந்த படம் சிம்புக்கு பெரிய பேரு போயிட்ட கிரெடிட் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவரும் நினைக்கலாம், தனுஷ் நினைக்கலாம். அதனால இப்படி ஒரு சிக்கல் உருவாக்கிட்டு உள்ளுக்குள்ள இது எப்படி ரிலீஃப் ஆகுது அப்படின்னா, சிம்பு ஐஸ்வரி கணேசன் மீட் பண்ணா இது ஃப்ரீயா ரிலீஃப் ஆகுமா, இல்லை வெற்றிமாறன் இறங்கி பேசினா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு படம் ட்ராப், எப்போ ஆரம்பிக்கும் தெரியாது. ஓகே. ஸோ மாஸ்க் தான் கிராஸ் ரூட்டோட கடைசி படம். எஸ் எஸ் கண்டிப்பா. கம்பெனியை மூடிட்டாரு. இனி வந்து இந்த கிராஸ் ரூட்ல அவர் படம் பண்ண மாட்டாரு, எதிரியும் பார்ட்னராகவும் போக மாட்டாரு. இனிமேல் அவர் ஃப்ரீயா ஒன்லி நான் டைரக்ஷன் மட்டும்தான் அப்படி தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. மாஸ்க் தான் கடைசி. சிம்பு வந்து மற்ற டைரக்டர்ஸ்க்கு டேட் கொடுக்காம வெற்றிமாறனுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? ஆமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இவருடைய ரிசல்ட்டை பொறுத்து தான். இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து கிட்ட போயிடுவார் அவர். இப்போ டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய ஏஜிஎஸ் நிறுவனம் அஸ்வத் மாரிமுத்து சிம்பு படம் டிசம்பர் கூட தள்ளுது. அது காரணம் இந்த படம் அரசனுடைய படம் இன்னும் ஆரம்பிக்காதனால. ஆனா ப்ரோமோலாம் வந்தது, எல்லாரும் ரசிச்சாங்க. அப்ப அதற்கான எதிர்பார்ப்பு கூடி இருக்குமே? கூடிதான் இருக்கு. ப்ரோமோ பார்த்தா 5 நிமிஷம் ஒரு ப்ரோமோ பண்ணாங்க, டியூல் கெட்டப் பண்ணாங்க.
பட் அந்த ப்ரோமோ கூட வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணாங்கன்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய மேக்கிங் ஸ்டைல் மிஸ் ஆகுது, அவருடைய அந்த ஸ்லாங் ஒன்று வரும் உங்களுக்கு, அது மிஸ் ஆகுது படத்தில். ஐ மீன் அந்த ப்ரோமோவில் மிஸ் ஆகுது. எந்த இயக்குனர் பண்ண மாதிரி இருக்கு இல்லை, அது தெரியாது நமக்கு. வெற்றிமாறன் வந்து கூட இருந்தார், நீ நெல்சன் கூட எல்லாம் வச்சுதான் மேக்கிங் பண்ணார். சரி, ஆனால் வெற்றிமாறன் இது வந்து 5 days ஷூட் பண்ணதா சொல்றாங்க. இந்த 1 day பண்ணியிருக்கலாம், பேலன்ஸ் 3-4 days வந்து யார் பண்ணியிருப்பாங்க தெரியாது. ஓகே, அதனால இந்த ப்ரோமோ கூட 5 minutes உள்ள அந்த ப்ரோமோ கூட அது பெரிய சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றும் பெருசா தெரியல. பட் ஆனால் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க, சிம்பு போட்டிருக்காரு, அதில் மறுப்பது இருக்குல்ல. சிம்பு வெயிட்டிங். இந்த படம் ட்ராப் ஆனால் அது சிம்பு காரணம் இல்லைங்கிறத நான் சொல்ல முடியும். ஒன்னொன்னொல்லி வெற்றிமாறனுடைய இந்த லேட்டு தான் பட் மேக்ஸிமம் காரணமாக இருக்கும். ஓகே சார், ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசன் எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது என்ன சிக்கல் அப்படின்னு ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்றத நம்மளும். நேரத்துக்கு நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.